ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோஸ் ரீசைஸ் பண்ணுறதுக்கு கேட்கும். இந்த ஃபோட்டோஸை எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி சைஸ் கம்மி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். அடுத்த மெத்தடில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் எப்படி ஸ்மால் சைஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்துக்கோங்க. 134 KB இருக்குது. எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணும்போது 20 to 50 KB சைஸ் இருக்கணும். இப்போ எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ண அப்புறம் ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்து இதில் JPEG ஃபைல் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெசல்யூஷன் பாக்ஸில் இந்த டேபை ஸ்மால் ஃபைலில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஃபைல் சைஸ் 40 KB இருக்கும். நீங்கள் லார்ஜ் ஃபைலில் வச்சிங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் 143 KB இருக்கும். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நியூவாக கிரியேட் ஆன இமேஜோட ஃபைல் சைஸை பார்க்கலாம். சைஸ் 32 KB தான் இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க எப்படி கம்ப்ரஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுற விண்டோஸ் கம்ப்யூட்டரில் பெயிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவை பெயிண்ட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். என்னோட ஃபோட்டோ பெயிண்ட்டுக்குள்ளே இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டாப்பில் இருக்க ரீசைஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் பர்சன்டேஜில் இருக்கிறது போல் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸ் கம்மி ஆகும். இப்போ நான் பிக்சலை ரெடியூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்து JPEG ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பெயிண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஃபோட்டோவோட சைஸை பார்க்கலாம். 40 KB இருக்கு. இந்த பார்ட்டில் ஆன்லைனில் எப்படி ஃபோட்டோவோட சைஸை ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். கூகுளில் போயிட்டு JPEG ஆப்டிமைசர் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட் உள்ளாடி போன உடனே டிஸ்பிளேல வர்றது போல் ஒரு ஹோம் பேஜ் வரும். ஃபோட்டோ டு ஆப்டிமைஸ் இந்த ஆப்ஷனில் ப்ரௌஸ் டேபை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரேஷியோவை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்டிமைஸ் ஃபோட்டோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோவோட சைஸ் 134 KB. இப்போ வந்திருக்கிற ஃபோட்டோவோட சைஸ் 10 KB. இந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைனில் கிரியேட் பண்ண ஃபோட்டோவோட சைஸை பார்க்கலாம். 12 KB தான் இருக்கு. நான் இப்போ மென்ஷன் பண்ண மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸோட சைஸ் வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் கம்மி பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.